பாண்டிய ஸ்டார்ட்டோட எபிசோட். இங்கே மயில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் யோசிச்சுட்டு ஏன்னா அவங்க கழுதை பிடிச்சி வெடிய தளர்ந்து எல்லாமே மயிலோடைய அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, மயில் எதையும் நினச்சிட்டு கவலைப்படாதடி, நீ தூங்குடி அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கே தெரியாமல் அவங்களுடைய புடவையை தான் புடவையில் வந்து முடிச்சு போட்டு வச்சுப்பாங்க. ஏன்னா யாருக்கும் தெரியாமல் வெளியே எந்திரிச்சு போயிட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு முடிச்சு போட்டு வச்சுப்பாங்க. அப்படியே கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்கடி, அவள் சொன்ன மாதிரி நீங்கள் ஏதாச்சும் போய் சொன்னீங்களா என்ன அப்படின்ட்டாங்க. அத்தை, நாங்கள் உண்மையாக படித்து வேலைக்கு தான் போகணும், அது உங்களுக்கே தெரியும் இல்லையா, அப்படி இருக்கும்போது போய் சொல்கிறீங்கன்ட்டு இப்போ யாரையுமே நம்ப முடிய மாட்டேங்குது. எல்லாரும் இப்போ ஏமாத்திட்டு இருக்காங்க. அவளை எப்படி நம்பணும்? ஆனால் இன்றைக்கி பார்த்தியா அவள் எப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு போயிட்டான்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தப்பு யார் தத்த உங்களுக்கு தானே அப்படின்ட்டு ராஜு சொல்கிறாங்க. மீனாவுமே அதை தான் சொல்லுவாங்க. ஏன்னா மாமா எங்கள் மேலே வச்சுருந்த பாசத்தை விட மயிலக்கா மேலே வச்சுருந்த பாசமும் அன்பும் தான் பெருசாகன்றாங்க. ஏன்னா மயிலக்கா மேலே அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு பாசம், மரியாதைன்ட்டு எல்லாமே இருந்துச்சு. ஆனால் எங்கள் மேலே மாமா வச்சாரா? இல்லை இல்லை அத்தன்றாங்க. எங்கள் மேலே மாமா பாசத்தை வைக்கவே கிடையாது அத்தன்றாங்க. எங்கள் மேலே வச்சுருந்த விட ஒரு படி எக்ஸ்ட்ரா மயிலக்கா மேலே அப்படின்வாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க. என்னடி குத்தி காமிக்கிறீங்களா அப்படின்னு கோமதி சொல்லவும், அத்தை குத்தி காமிக்கல அத்தை, இருக்கிறத தானே நாங்கள் சொல்லிட்டு இருக்கோன்றாங்க. அதாவது எங்கள் மேலே வச்ச பாசத்தை விட மயிலக்கா மேலே அதிகமான பாசத்தை வச்சாங்கன்னு தான் நாங்கள் சொல்ல வரோம். நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அத்தை அப்படின்றாங்க. என்னவோடி, ஆனால் இந்த காலத்தில் ஒருத்தருமே புரிஞ்சுக்க முடியல, எல்லாரும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அப்படியே பேசிட்டே தூங்கிடுவாங்க. பாண்டியன் வெளியே வராங்க. இவங்க எல்லாரும் பேசிட்டு இருந்ததெல்லாம் விஷயங்களை பாண்டியன் யோசிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. தப்பு பண்ணிட்டோமோ, மயிலு மேலே நம்ம அவ்வளோ பாசம் வச்சுருக்கக்கூடாது, அந்த பொண்ணு இப்படி அப்படின்ட்டு நிறைய நம்ம அந்த பொண்ணை ரொம்ப தூக்கி கொண்டாடிட்டோமோ அப்படின்ட்டுலாம் தன்னுடைய தவறுகளை பாண்டியன் யோசித்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியுது நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றது. அப்புறமா மயில் வந்து தூக்கமே வரல அவங்களுக்கு. இல்லை நம்ம இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு மயில் என்ன பண்ணுறாங்கன்னா, தம்மா முடிச்சு போட்டு வச்சுருப்பாங்க, அதை கலட்டிட்டு யாருக்குமே தெரியாமல் வீட்டை விட்டு வராங்க. அதாவது என்னுடைய வாழ்க்கையை நான் தான் பார்த்துக்கணும், என்னோடய வாழ்க்கையை இவங்க சரி பண்ணுவாங்க, அவங்க சரி பண்ணுவாங்கன்றலாம் யோசிக்கிறதுக்கு இதுக்கு நேரமே இல்லை. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையை நானாய் வந்து அது இது பண்ணால் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு மயில் ரொம்ப குறிக்கோளோடு இருக்காங்க. அதனால் மயில் என்ன பண்ணுறாங்கன்னா, தான் வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தன்னுடைய அப்பா ஒரு பார்வை பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. எல்லாம் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து எந்திரிக்கிறாங்க. மீனாவும் ராஜ்யம் கோலம் போடலான்னு சொல்லிட்டு கோலம் போடலான்ட்டு வரும்போது மயில் வாசலில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அக்கா என்னக்கா இது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் மயிலக்கான்னு வாங்க, ராஜீவ் மீனா எப்படி உங்களால் இப்படி கோலம் போட முடியுது? நைட்டு தான் அவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு, அதுக்குள்ளே ஒரு சாதாரணமாக எதுவும் நடக்காத மாதிரி இருக்கீங்கள, எனக்காக யாரும் ஆதரவாக பேசலை, உங்கள் பாட்டுக்கு எல்லாம் இருக்கீங்களே, எல்லோரும் பயங்கர ஹாப்பி இல்லை, என்னை பற்றி கவலையே படல அப்படின்றாங்க. ஐயோ அக்கா அப்படியெல்லாம் இல்லைக்கா அப்படின்வாங்க. வீட்டில் யாரும் இல்லையா, எங்கே போயிட்டாங்க அத்தை அப்படின்வாங்க. அக்கா எனக்கு சொல்கிறது கேளுங்க, நான் அத்தைக்கிட்ட பேசினேன் அத்தைன்னு வாங்க. மயில் வந்துருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. உள்ளே வருவாங்க. வெளியே நில்லடி, யார் உனக்கு அத்தைன்றாங்க. இப்படி கேவலமான காரியத்தை பண்ணிட்டு உள்ளே வர, ஒழுங்காக வெளியே போயிடலன்னு என் மரியாதை கெட்டு போயிடுன்றாங்க. அத்தை இப்படி எல்லாம் பேசாதீங்க அத்தை, ஏன் அத்தை இப்படி பேசிட்டு இருக்கீங்க, ஏன் பேசுகிறீங்கன்னா அப்படி தான் நீ பேசுவேன், நீ நடந்துக்கிட்டது நீ பண்ண விஷயம் அப்படின்றாங்க. கொஞ்சம் கூட வந்து மனசாட்சி இல்லாமல் எப்படி உன்னால் இப்படி கேவலமாக இருக்க முடியுதுன்னுவாங்க. அப்புறம் பாண்டியன் உள்ளவே இருப்பாங்க. பாண்டியன் பார்த்து ஷாக் ஆகும். மாமா நீங்களாச்சும் பேசுங்க, அவரே நான் பேசணும், அந்த மனுஷனை உடஞ்சி போய் வச்சிருக்கு, இப்படியெல்லாம் இருக்காங்களா அப்படின்ட்டு ஊருக்கு இருங்க, காரை சுற்றுற அளவுக்குள்ள பண்ணிட்டு போயிருக்கணுவாங்க. காத்து செந்திலுன்ட்டு எல்லாம் வருவாங்க. எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அத்தை எல்லாரும் பார்க்குறாங்க. அத்தை பார்க்குறேன்டி, உன்னுடைய இதை எல்லாரும் பார்க்கட்டோன்றாங்க. நீ பண்ணது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம், அது எல்லாரும் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு அசிங்கமாக வேறு இருக்கா? எங்கள் குடும்பத்தை அசிங்கப்படுத்தி, என் பிள்ளையோட வாழ்க்கையை அசிங்கப்படுத்தி நடுத்தருவில் நிற்க வச்சல, உனக்கு போய் அசிங்கமாக இருக்கும் அப்படின்றாங்க. ரொம்ப நாடகம் போடாது சரியா, நல்லவ மாதிரி நடிக்காது என்னைக்குமேன்றாங்க. இந்த அளவுக்கு ஒரு கேவலமானவளை பார்க்கவே கிடையாதுன்னுவாங்க. இந்த வீட்டுக்காக நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன், அதை பற்றி யாரும் யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. என்னது வீட்டுக்காக பண்ணியா, என்னடி பண்ண வீட்டுக்காக? இங்கே பாரு, வீட்டுக்காக ஒன்றும் நீ பண்ண கிடையாது. இவ்வளோ நாளா ஒரு பொய் மூட்டையை மறைச்சி இப்போ வெடிச்சிட்டாத, அதுவும் எல்லாருமே தாங்கிக்க முடியலன்றாங்க. உன் அம்மா அப்பா அமுச்சு விட்டாங்க, போய் பேசுன்ட்டு எங்கடி உன் அம்மா அப்பா அப்படின்வாங்க. இப்படி வெளியே வச்சு பேசாதீங்க அசிங்கமாக இருக்கு. ஓ அசிங்கமாக வேறு இருக்கா, அப்போ தப்பு பண்ணும்போது உனக்கு அந்த அசிங்கம் தெரியல, இப்போ உனக்கு அந்த அசிங்கம் தெரியுதா அப்படின்ட்டு மாறி மாறி அவங்களுக்குள்ள அந்த வாக்குவாதம் போய்கிட்டே இருக்குது. அப்புறமா
வந்து எல்லா ஊர்க்காரங்கள்லாம் ஒன்று சேர்ந்து பார்த்துட்ருக்காங்க. ஒழுங்கா நீ போயிட்டேன்னா உனக்கு நல்லது, இல்லைன்னா நான் அசிங்கப்படுத்தி அனுப்ப வேண்டியதாக இருக்கும், ஒழுங்கு மரியாதையை இங்கேருந்து போ அப்படின்ட்டு ரொம்பவே வந்து கோவப்பட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. மயில் எல்லார்கிட்டையும் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணாங்க, அரசி வெளியே வருவாங்க. பாருடி அரசி, தன்னனுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுட்டு அவள் அவ்வளோ உடச்சி போயிருக்கா, அந்த பிஞ்சு மனசை இந்த அளவுக்கு நோக்கடிச்சிட்டலன்றாங்க. இல்லாத அது வந்து என்னடி வந்து போய் போது நிப்பாட்டு, சும்மா வந்து போய் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், காரணம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்ட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாருமே. சரவணன் குளிச்சு முடிச்சுட்டு வந்து தங்கமையில பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. சரவணனை பார்த்து மாமா அப்படின்றாங்க. என்னடி மாமா, ஒழுங்கா இங்கேருந்து போயிடு, பணத்தெல்லாம் பண்ணிட்டு மாமா அப்படின்றாங்க. என் பையன் உடஞ்சி போயிருக்காண்டி நைட்டெல்லாம் தூங்கலாம், எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான்னு தெரியுமா, அதெல்லாம் விட்டுட்டு இப்படி வந்து திரும்பவும் வந்து நிற்கிற உனக்கு அசிங்கமாகவே இல்லையடின்றாங்க. அதுக்கப்புறமா வந்து மாறி மாறி பேசிட்டே இருப்பாங்க. அப்புறம் உள்ளே போயிட்டு கதவு சாத்திடுவாங்க. உள்ளே போயிட்டு மீனாராஜ் கிட்ட நீ தான் வர சொன்னியா அப்படின்வாங்க. நாளாக வர சொல்லி அப்படி எப்படி அவள் வந்தா அப்படின்றாங்க. இல்லை நான் வர சொல்லத்தான் அவங்க தான் வந்து பார்த்தா வாசலில் உட்காந்துட்டு இருக்காங்க, நாடகம் பண்ணிட்டு இருக்காடி அவ அப்படின்வாங்க. அவளுடைய நாடகத்தையும் நடிப்பு யாரையும் நம்புற மாதிரி இல்லை இந்த டைம்ன்றாங்க. அவள் என்னென்ன நாடகம் பண்ணுறாலும் நாமளும் பார்க்கலான்னுவாங்க. அதுக்கப்புறமா தங்கமயில ஓவராக சீன் போடுவாங்க. அதாவது அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் கிட்டலாம் வந்து நீங்கள் பேசுங்க, நீங்கள் சொல்லுங்கள் கோமதி அக்கா கிட்ட அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. உங்கள் குடும்ப விஷயத்தில் நாங்கள் தலையிட முடியாது அப்படின்ட்டு அந்த அதர்ஸ் பீப்புளும் சொல்லுவாங்க. ஆனால் மயில் வந்து எல்லாருக்கிட்டையுமே கேட்குறாங்க, இங்கே பேசுங்க, என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்பத்தா கிட்ட போயிட்டு அதான் உங்களுக்கு தெரியல அப்பதான், நீங்கள் பேசுங்க, உங்கள் பொண்ணு கோமதி கிட்ட பேசுங்க அப்படின்வாங்க. நான் இப்படிமா என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது, நீங்கள் பேசினாவாச்சும் வந்து அவங்க கேட்பாங்கல்ல, அவங்க என்னை இப்படி வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, அது நியாயமா அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. ஒரு கட்டத்தில் சரவணனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. அப்படியே வெளியே வருவாங்க. அதுக்குள்ள உங்களுடைய அம்மா அப்பாலாம் தடுத்துடுவாங்க. டே எதுக்கடா கோவப்படுற, நீ உள்ளே போ. இல்லைம்மா நான் அவளை சும்மா விடக்கூடாது, பாருமா ஏதோ நாம தப்பு பண்ண மாதிரி அங்கெல்லாம் போய் சாடி சொல்லிட்டு இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. கதிரை உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன், என்னால் பொறுமையாகவே இருக்க முடியலடா. எப்படா இந்த மாதிரியெல்லாம் ஒரு பொம்பளைங்க இருப்பாங்கடா, இப்படியெல்லாம் ஒரு பொம்பளை இருக்கான்றதை இதாண்டா நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த அளவுக்கு கேவலமாக போய் சொல்லி பச்சையாக போய் சொல்லி நடிச்சிட்டு இருக்கா, இப்படி ஒரு வாழ்க்கை எதுக்குடா வாழணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி நான் கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்துதான் சக்திவேலும் குமாரும் வருவாங்க. என்னத்தா என்ன காலையில பிரச்சனையா அப்படின்றாங்க. காலையில் இந்த பொண்ணு வந்துடுச்சுடா, கோமதி வெளியே விட்டு கதவை சாத்திட்டான்றாங்க. ஏன்னோ இந்த பொண்ணுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாகி போச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போதாவுக்கு கோமதியோட வீட்டை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்படி அவங்க இவ்வளோ பெரிய கஷ்டத்தை தாங்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்ட்டு எல்லா விஷயங்களும் யோசிக்க அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பாவம் பண்ணாங்க அவங்க, இப்படி அவங்களுக்கு ஒன்று போனால் ஒன்று பிரச்சனையாக வந்துட்டுருக்கு, பண்ண பாவம் சும்மா ஒரு மாதா அப்படின்ற மாதிரி சக்திவேல் பேசுகிறாங்க. டே நீ வாயை முடிச்சுட்டுடா, சும்மா ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கணும் உனக்கு அப்படின்னுவாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து மயில் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. நீங்கள் கதவை திறக்க வரைக்கும் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன், இதுதான் என் வீடு, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னுவாங்க. அதுக்கு கோமதி இருந்தது, இவ இப்படியெல்லாம் சொன்னால் போக மாட்டாங்க, இவளை என்ன பண்ணுற பாருங்கன்றாங்க. என்ன பண்ண போறீங்க அதுன்றாங்க. ஏண்டி அவளுக்கு வக்காலத்து வாங்குறதா இருந்தால் இப்போவே நீங்கள் வெளியே போக முடியுன்றாங்க. இல்லாத உள்ளே பேசி அனுப்பலாம், என்னடா உள்ளே பேசி அனுப்பணும், அவள் ஏன்னா கொஞ்சம் நஞ்சு காரியமாக பண்ண எவ்வளோ பெரிய கேவலமான காரியம் பண்ணா, அவளால் விடவே கூடாதுடி அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. மயிலுடைய அம்மாவுக்கு ஒரு டேட் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க எடுக்கிறதுல எந்திரிச்சு சொன்னி எங்கே மயிலை காணும், மயிலுன்னுவாங்க. அம்மா முதல்ல அந்த ஃபோனை எடுத்து பேசுமா, யாருன்னு பாருமா, ஃபோன் அடிச்சிட்டு இருக்குன்னுவாங்க. என்ன இது மயிலுடைய மாமியார் ஃபோன் பண்ணுறாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா எடுத்து பேசுகிறாங்க. சொல்லுங்க சம்மந்தி, யார் சம்மந்தின்றாங்க. ஏன்னா காலையில் உங்கள் பொண்ணு அங்கே போய் பிரச்சனை பண்ணுன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டிங்களா, எது என் பொண்ணா காலையிலே வந்து உங்கள் பொண்ணு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, ஒழுங்கு மரியாதையாக உங்கள் பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போங்க, எந்த காரணத்தை கொண்டு இனி உங்கள் பொண்ணை வந்து இந்த வீட்டில் நாங்கள் மருமகளை சேர்த்துக்க மாட்டோம், இப்படி ஒரு பச்சையை போய் சொல்லிட்டு உங்கள் பொண்ணுக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் ஏற்றி விட்டுட்டு இப்படி அமுச்சிட்டு அப்பாவியாட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளாது இருக்கீங்களா அப்படின்னுவாங்க. இல்லை சம்மந்தி அதை வந்து போது நிப்பாட்டுங்க, இன்னும் நீங்கள் ஒரு விஷயம் பேசினா கூட அது காது கொடுத்து கேட்குற நிலைமையில நாங்கள் இல்லைன்றாங்க. ஒழுங்கு மரியாதையாக வந்து உங்கள் பொண்ணை நீங்கள் கையோடு கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்குன்றாங்க. இல்லை அசிங்கப்படுத்திடுவாங்க எல்லாரும் நடிக்கிறாங்க. சம்மதி போது நிப்பாட்டுங்க சம்மதி, எதுக்காக சும்மா என் பொண்ணு நீங்கள் அப்படி பேசிட்டு இருக்கீங்க, அவள் என்ன தப்பு பண்ணா, அந்த வீட்டுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா, என்ன கஷ்டப்பட்டாளா, என்ன கஷ்டப்பட்டா உங்கள் பொண்ணு, இங்கே பாருங்க உங்கள் பொண்ணு ஒரு கஷ்டமும் படல சரியா, சும்மா உங்கள் பொண்ணு அப்படிப்பட்டவ இப்படிப்பட்டவனு நாடகம்லாம் நாடிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்வாங்க. இல்லை சம்மந்தி நாங்கள் சொல்கிறது என்ன சொல்கிறது, யார் என்ன சொன்னாலே அதை கேட்குற நிலைமையில நான் கிடையாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. ஒழுங்கு முறை தான் உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போங்க, இல்லை எல்லாரும் முன்னாடியே அசிங்கப்படுத்திடுவோன்னு சொல்லிடுவாங்க. அப்போ ஃபீல் பண்ணாங்க, என்னமாச்சு மயில் போய் அங்கே உட்காந்துட்டு இருக்காளா அப்படின்வாங்க. என்னம்மா சொல்லிட்டு இருக்கா ஆமான்னுவாங்க. அப்புறம் அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க, அதை பார்க்க என்ன பண்ணிட்டு இருந்தோன்னே, எனக்கு என்ன எப்படி தெரியும் பாக்கியம், நான் புடவையில் முந்தானி போட்டு வச்சுட்டு தான் அந்த முடிச்சு போட்டு வச்சுருந்தோமே அவள் போயிட்டுருக்கானுவாங்க. அங்கே வேற
இது பெரிய பிரச்சனை போலையா, வாய போலாம் அப்படின்றாங்க. மயிலுடைய வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சுன்ட்டு அவங்களுடைய அம்மா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அங்கே போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு பிரச்சனை. மயில்கிட்ட போய் அவங்களுடைய அம்மா, ஏன் மயில் இங்கே வந்த, நான் அவ்வளோ தூரம் சொன்னேன்ல பார்த்துக்கலான்ட்டு, அதையும் மீறி ஊப்பாட்டுக்கு வந்துட்டா என்ன மயிலுன்றாங்க. என்னோட வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியாக இருக்குது, என்னால் நிம்மதியாக எப்படிமா தூங்க முடியும், என்னால் நிம்மதியாக தூங்கவே முடியலாங்க அப்படின்றாங்க. அப்புறமா கோமதி பாண்டியன் வெளியே வருவாங்க. என் பொண்ணுடைய வாழ்க்கையை பார்த்தாச்சும் உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசு இருங்களே, ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டோம், எல்லாருமே சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தவறு பண்ணுறது தானே, என் பொண்ணை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க, ஒரு காலமும் உங்கள் பொண்ணை நாங்கள் மன்னிச்சு ஏற்றுக்க மாட்டோன்ட்டு பயங்கரமான ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.